புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நாகை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நாகை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 40,000 ஏக்கரிலான சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து சேதமடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், எத்தனை விவசாயிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க? முழு விவரம். கனிமொழி, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2 தினங்களாக கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியுடன் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நாகை மாவட்டத்தில் 1,20,000 ஏக்கரில் சம்பா பயிர்கள் பயிரிடப்பட்டது. இந்த நிலையில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த முன்பருவ சம்பா பயிர்கள் 40,000 ஏக்கர் முழுமையாக தண்ணீரில் சாய்ந்துள்ளது. நாகை மாவட்டத்தில் நாகை, செல்லூர், திருமருகல், கீழ்நல்லூர், பட்டமங்கலம், இலுப்பூர், திருக்கண்ணங்குடி, சங்கமங்கலம், பாலையூர், வலிவலம், தேவூர், வெண்மணி, கயத்தூர், இடையத்தாங்குடி, திருக்கணபுரம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதுமாக அறுவடைக்கு தயாரான முன்பருவ சம்பா நெல்மணிகள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். குறிப்பாக ஏக்கருக்கு சுமார் 25,000 முதல் 30,000 வரை செலவு செய்திருந்த நிலையில் வயலில் தேங்கியுள்ள மழைநீரில் நெற்கதிர்கள் மூழ்கியுள்ளது. தண்ணீர் வடியேற்பதற்கு 1 வார காலமாவதால் இயந்திரம் கொண்டு அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிர்த்து வருகின்றனர். மேலும் தற்போது அறுவடை பணிகள் தொடங்க இருப்பதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நேரடி நெல் கொள்முதலத்தை திறக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.